ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். கத்திரிக்காவை நாளாக கட் பண்ணி அரைச்ச பேஸ்ட்டை அதில் போட்டு ஸ்டஃப் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா கத்திரிக்காய் 1/2 hour ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு ஊறின கத்திரிக்காயையும் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு நல்லா அது கத்திரிக்காய் வெந்து தண்ணிலாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், கத்திரிக்காய் கிரேவி ரெடி. தேங்க்யூ.